கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்ததுக்காக உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். கொடுத்த ஆகாரத்துக்காக சோதரம் 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 சோதரம். நீர் செய்த நன்மைகளுக்காக சோதரம் 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 சோதரம். நீர் செய்த உபகாரங்களுக்காக சோதரம் 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 சோதரம். நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காகவும் உமக்கு கொடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருப 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 கிருபப்பா. அப்பா, இம்மட்டுமாக நீ நடத்தி வந்த நடத்துதலுக்காக உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி இலக்கரித்து போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆவியில் அனலாய் இருந்து அம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள அப்பா நம்முடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபதாரும் பலந்தாரும். ஆண்டவரே, நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையில் இருந்தால் தான் கனி கொடுக்கிற ஜீவன் செய்ய முடியும். அப்பா, எப்போதும் நாங்கள் ஆவியின் கனிகளால் நிறையப்பட்டவர்களாய் வாழ கிருபதார். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், 9 விதமான கனிகளினால் எங்களை நிரப். எங்களை காண்கள் உண்மை காணட்டும்பா. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாய், கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற மக்களாய், உலகம் மாமிசம் சாசு பாவத்தை ஜெயிக்கிற மக்களாய், நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற மக்களாய், இந்த உலகத்தில் ஒரு ஜெய ஜீவியம் கொள்கிற மக்களாய் நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே வழி நடத்தி பாதுகாத்து இந்த உலகத்திலே ஆண்டவரையும் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். நீ நடத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், ஒருமுகப்படுத்தும். ஆவியானவர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு இருந்து பிரச்சனை இருக்கட்டும். வருகிற பிள்ளைகள் எல்லாம் வாஞ்சையோடு ஆராதனை பங்கு பெற கொண்டு வார். தடைகளை நீக்கி கொண்டு வார். உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியின் தகப்பனை எங்களையும் தாழ்த்தி வறுமையாக்கி கருத்தில் போடுகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 367வது பாடல், 367வது பாடல். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு மறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமே மறந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு மறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமே மறந்து போகுமே. வாழை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீ
வருகை மிக மிக சமீபமாகிவிட்டது. ஆங்காங்கே நடப்பதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்பொழுது வருவார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து காத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கோம். ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சகோதரே சகோதரி, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போக போறது. நாம் இந்த பூமியை சதம் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த உலகம் சதம் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. இது எல்லாம் ஒரே நாளிலே வெந்துருகி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்திலே யுகமாய் வாழ நம்மை அர்ப்பணித்த பிள்ளைகளாய் சாட்சியாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்திலே 410வது பாடல், 410வது பாடல், மலைகளிலெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாவே உன்னை சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாவே உன்னை சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார் ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார் ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே வில்லை உடைத்திடுவார் ஈட்டியை முறித்திடுவார் வில்லை உடைத்திடுவார் ஈட்டியை முறித்திடுவார் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாகிறார். நமக்கு முன்பாக எத்தனை பெரிய மலைகள் இருந்தாலும் அங்கே தேவன் வழிகளை உண்டாக்குகிற தேவன் தான் அவர். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், நம் முற்பிதாக்களின் தேவன் அவர். ஆம், அந்த மகிமையுள்ள தெய்வம் தான் நம்மை நடத்த வல்லவராய் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன், இன்னும் நடத்துவார். இன்னும் நம்மை அவர் எல்லா இக்கட்டுகளிலும் நெருக்கங்களிலும் உபத்திரங்களின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை வழிநடத்தி செல்வார். நாம் ஒன்றை குறித்தும் கல வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நமக்கு வரப்போற காரியங்களை குறித்தோ நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து எதை குறித்துமே நாம் பயமோ திகிலோ அடையக்கூடாது. இந்த உலகத்தில் போத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் பிள்ளைகளை அவர் ஜெயிக்கும்படியாக வாழ வைக்கிறவர். இந்த உலகத்தை மாத்திரமல்ல, மாம்சீகத்தை, பாவத்தை, பிசாசை எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். நாம் அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருப்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். தேவக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நாம் மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவர் வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். அவர் வசனம் நம்மை நடத்தும். அவர் வசனம் நம்மை போஷிக்கும். அவர் வசனம் நம்மளை பாதுகாக்கும். ஆகவே நாம் மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே எப்பொழுதும் காணப்படுவோம். இப்பொழுதும் எல்லோரும் முழங்காலில் பாடல் புஸ்தகத்திலே 380வது பாடல், 380வது பாடல். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திவிடும் என் இயேசையா. போல
போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் கோரிக்கை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் கோரிக்கை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல போற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பாசம் ஒரு தந்தை போல நேசம் தோழன் போல புரிந்து கொண்டது என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்டது என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி
கந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் அவருடைய கிருபைதான் நம்மளை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பலவீனத்தில், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் நம்மளை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. சகோதரி சகோதரி, நிழல் போல நம் வாழ்க்கையிலே அவர்தான் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல் துணை நின்று காத்து வழி நடத்துகிற தேவன். அவர் மாத்திரம் நம்மோடு வந்தால் போதும். நம் இயேசப்பா ஒருவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். சகோதரனே சகோதரி, வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. அவர் மாத்திரம் நமக்குள் இருக்காரா இல்லையா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே வாஞ்சிக்கணும். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜீவியம் எப்படி, நம்முடைய நடத்தைகள் எப்படி, நம்முடைய ஜீவியம் எப்படி சாட்சியா இருக்கிறதா, பரிசுத்தமாய் இருக்கிறோமா, தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். சகோதரனே சகோதரி, அதுதான் தேவன். அப்படிப்பட்டவர்கள் உள்ளங்களில் தான் அவர் வாழ்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் கிருபையை கொடுப்பார். அவர்களை தான் பலப்படுத்துவார். ஆகவே நாம் அதிகமாக அவரை சார்ந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். மலை போல துன்பம் நம்மை சூழும் போது அது பனி போல உருகை செய்கிறவர் தான் நம் தேவன். வரலாம் மலை போல துன்பம், இது எப்படி நாம சமாளிக்க போகிறோம், இந்த சூழ்நிலை எப்படி கடக்க போகிறோம் என்று துடித்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை அறியாமலே அது பனி போல உருக பண்ணுகிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே நாம் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவர் உள்ளங்கையிலே இருக்கணும் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். சகோதரே சகோதரி, நாம் அவர் உள்ளங்கையிலே இருக்கிறோம். ஆகவே நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஆச்சரியமாக அதிசயமாக வழிநடத்தி செல்வார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் வாய்க்காதே போக பண்ணுவார். ஆகவே நாம் அதிகமாக இந்த நாளுக்குள்ளே கர்த்தருக்குள் நாம் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக வேதத்தை வாசிப்போம், அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல் செட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார் என்ற வார்த்தையின்படி நாம் அவருக்குள்ளே எவ்வளவுக்கு நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு உரிய பலனை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நமக்கு அடைக்கலும் அரணும் கோட்டையுமா இருக்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் எப்போதும் மனமகிழ்ச்சியா இருப்போம். தேவ சமூகத்தில் விழுந்து விடப்போம். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லப்பட்டிருக்கிறது, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஒரு செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஒரு செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொழிந்து என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொழிந்து நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆத்தி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆத்தி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை
போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஏசப்பா ஒருவர் மாத்திரம் நமக்கு போதும். அவர் மாத்திரம் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒருவருக்கும் நம் மனசாட்சிக்கு தெரியும். தேவன் தங்குற ஆலயமாய் இருக்கிறோமா? தேவன் நம்மை நடத்துகிறாரா? ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? இல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த உலக இச்சையிலே மாயையிலே சிக்கி தவிக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மை நடத்துவாரானால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை கண்ணின் கருப்புழு போல, கண்மணியை போல நம்மளை பாதுகாத்து, அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் நம்மை நடத்தும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம் சகோதரே, சகோதரியே. அவர் நிச்சயமாகவே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது சகோதரே, சகோதரி. அவர் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் அவர் உன்னை எப்படியும் கைவிடவே மாட்டார். உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். உன்னை தோல்வியடைய விட மாட்டார். வெட்கப்படும் சூழ்நிலையில் விட மாட்டார். தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணியே தீருவார். ஏன்னா நான் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மனிதனை நம்பவில்லை, நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சகோதரே, சகோதரி, உலகத்திலே நம்மை ஜெயிக்க வைப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை கடந்து வர பண்ணுவார். எதுவுமே நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை வேலையடித்து பாதுகாப்பார். ஆகவே நாம் மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தேவன் நம்மை நடத்தி ஆச்சரியமாக, அதிசயமாக நம்மை வழிநடத்தி செல்வார். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஒன்றை குறித்தும் உலக காரியங்களை சிந்திக்கவே வேண்டாம். லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எந்த விதமான காரியங்களும் நம்மை அழித்து போடுமோ, இந்த உலக சேற்றில் நம்மை தள்ளிவிடுமோ என்று பயப்படவே வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் ஒருபோதும் இந்த உலக காரியங்களிலே அமிழ்ந்து விட போகவே விட மாட்டார். ஆகவே தேவன் நம்மோடு இருந்து சகலத்தையும் செய்து முடிக்க தேவனாய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக சிதறடிக்க பண்ணுகிற தேவன். ஆகவே நாம் அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எல்லோரும் கோபுர விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எசப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள், தூசிகள். இந்த சமூகத்தில் நீக்க தகுதியற்றவர்கள் அப்பா. எங்களை கூட உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உங்களுடைய சரீரமான சபையில் அங்கமா இருந்து ஆராதிக்க, தொழுது கொள்ள, சத்தியத்தை கேட்க இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீரே அப்பா. இம்மட்டும் நடத்தி இருக்கிறீரே, நாங்கள் எம்மாத்திரம்பா அப்பா. என் வீடு எம்மாத்திரம். தாவீதுராஜா சொல்றானே, அப்பா நீர் எப்ப நாங்கள் எம்மாத்திரம்பா. நீர் நடத்தும் ஆண்டவர், உம்முடைய நாமம் மையப்படட்டும். தொழுகை அங்கரித்துக் கொள்ளும், ஆராதனை அங்கரிக்கும். கொடா குடி துதிகளையும் சோத்திரங்களையும் நடக்கிறோம். துதிகன மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 81ஆம் சங்கீதம். 81ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம்.
பழைய ஏற்பாடு பக்கம் 722. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உம்மை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கை அவர்களுக்கு சத்துருகளுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையிலே சகோதரன் பாலகிருஷ்ணன் என்பவர்கள் குடும்பம் ஆராதிக்க சபை கூடுதல் வருவார்கள். அவர்கள் சகோதரனுக்கு கடந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக அவர் சுகீனமாக இருந்தார். அவர் ஏவிஎம்மில் மருத்துவம் பார்த்தாங்க. அதற்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அதன் பின்பு ஒரு நாள் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மறுபடியும் அவரை மதுரையில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு அங்கு போய் 2 நாளைக்குள்ளாக அவர் இறந்து விட்டார். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார். அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்போது கூட அநேக நேரம் ஜெபம் தான். எப்பவும் ஜெபித்து கொண்டே இருப்பார். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த எப்போது போன் எடுத்தாலும் ஜெபிக்க சொல்கிற மகன், ஜெபிக்கிற மகன். அந்த மகன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போயிருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அவர்களுடைய துக்க நிவர்த்தி கூட்டம் காலை 11:30 மணி அளவில் அவர்கள் வீட்டிலே நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று அந்த வீட்டாருக்காக ஆறுதலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டங்களிலே பங்கு பெற நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சகோதரன் சகோதரியும் முதல் ஆளாக இந்த ஆராதனைக்கு வருவார்கள். அவர்கள் தான் இந்த ஆலயம் திறந்தவன் 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறது அவங்க தான். அப்படிப்பட்ட குடும்பம். அதனால தேவன் அவர்கள் நிச்சயமாக அந்த சகோதரனுக்கு பரலோகத்திலே ஒரு பெரிய இடத்தை கொடுத்து அவரை இளைப்பார பண்ணியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஊழியத்திலே, சபைக்கெடுத்த காரியங்களிலே, ஜெபத்திலே எல்லாரும் உறுதியாய் தரித்திருப்போம். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அலட்சியம் இல்லாமல், ஏனதானோ இல்லாதபடி நாம் கர்த்தருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவரின் நாமத்துக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும், வார்த்தையை கொண்டு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் வேலெடுத்து பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இப்பொழுது எல்லோரும் நம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 11:30 மணி நேரத்தில் அந்த ஐயாவினுடைய வீட்டில் ஐயா இறந்ததை முன்னிட்டு துக்க நிவர்த்தி கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. 11:30 மணி வேளையில் விசேஷித்த செய்தி, ஆறுதலின் செய்தியை தகப்பன் மாசிலாமணி ஐயா கொடுப்பாங்க. அவர்களோடு நீங்களும் பங்கு பெற்று
அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி ஜெபித்து விட்டு வாருங்கள். ஆமாம், இங்கிருந்து வாகனம் புறப்படும். ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் ஐயாவோடு சேர்ந்து போய் பாடல்களை பாடி ஜெபித்து ஐயா செய்தி கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சபைக்கு இதுவரைக்கும் நீங்கள் நல்ல உதவி செய்து வருகிறீர்கள். இனிமேலும் உதவி செய்யுங்கள், ஜெபியுங்கள். இந்த வாகனம் அடிக்கடி பழுதாய் போய்விடுகிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை பெரிய அளவு நடத்துவாராக. இந்த நாள் தியானத்திற்காக அருமையான ஐயா மூலமாக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது தேவன் கொடுத்த விசேஷித்த செய்தி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து அந்த உட்பிரவேசித்துங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கும். எங்கே உட்பிரவேசிக்கிறார்? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகம்னா ஆலயம். அன்னைக்குள்ள ஆலயம் கூடாரமாக இருந்தது. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகம்னா ஆலயத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு அருமையான செய்தியை ஐயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி, தேவன் தீர்க்க தரிசனமாகவே நம்மோடு ஐயா மூலமாய் வசனத்தை கொண்டு பேசுறாங்க. தாவீது ராஜாவுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தார். அந்த வெளிப்பாடை கொடுத்த உடனே அந்த வெளிப்பாடை நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்தார். அந்த நாத்தான் தீர்க்கதரிசி தேவன் அருளின தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும், தாவீதை குறித்த தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தாவீது அரசனிடத்தில் வந்து சொன்ன பொழுது, தாவீது ஆலயத்துக்குள்ள போய் உட்பிரவேசிக்கிறார். அதுல பிரவேசித்து தன்னை குறித்து சொன்ன தரிசனம், தன்னை குறித்து சொன்ன வெளிப்பாடை குறித்து கேட்ட உடனே அவர் ஆலயத்துக்குள்ள உட்பிரவேசித்து, தேவ சமூகம் என்ற ஆலயத்துக்குள் உட்பிரவேசித்து அந்த வெளிப்பாடை கேட்ட உடனே, நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அது என்ன வெளிப்பாடு, தரிசனம்? வாசிக்க கேட்போமா? அதுல 19வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18க்கு அடுத்து 19வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்தின் செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இது தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். நல்ல கவனிங்க. தாவீது தேவனுடைய வெளிப்பாடு கிடைத்த உடனே ஆலயத்துக்கு உட்பிரவேசிக்கிறார். உட்பிரவேசித்து
அந்த வெளிப்பாடு நிமித்தம், தரிசனத்தின் நிமித்தம் நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடுனா குடும்பம் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, அது என்ன வெளிப்பாடு? தாவீதுக்கு நாத்தான் வேலுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன வெளிப்பாடு என்ன? அந்த 19வது வசனம், எல்லாரும் கவனமா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரே, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து, அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்தில் இருக்கும், அந்த வீட்டையும் வெகு தூரத்தில் இருக்கும், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உம்முடைய வீட்டை குறித்தும் வெகு தூரத்துக்கு காலத்துக்கும் உள்ள செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, தாவீதுக்குரிய வீட்டை குறிச்சு, ராஜ்யத்தை குறிச்சு சொல்றாப்புல. அல்ல, வீட்டை பாருங்க, எந்த வீட்டை குறிச்சு சொல்றாருன்னா, பரலோகத்தில் உனக்காக ஒரு வீட்டை நான் கட்டுறேன் என்கிறத காரியத்தை சொல்றாப்புல. வெகு தூரம், நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யம் என்கிறது எங்க இருக்கு? வெகு தூரத்தில் இருக்கு. அந்த வெகு தூரத்துல தேவனுடைய அவருக்காக, தாவீதுக்காக ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுகிறத குறிச்சு, பூமியில தாவீதுக்குரிய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும். அடுத்து உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வெகு தூரத்துல. அதாங்க வெகு தூரம், அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரம். வெகு தூரம்னா லாங் 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 லாங். பரலோக ராஜ்யம் பக்கத்துல இல்ல, 5-6 ஒரு 1000 கிலோமீட்டர்ல இல்ல, கோடான கோடி கிலோமீட்டருக்கு அப்பால, மில்லியன் பில்லியன், ஆமா, கோடி கோடி கோடியான கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீட்டை தாவீதுக்கு உனக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இத குறிச்சு நாத்தான் வேல் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்துல கட்டக்கூடிய வீட்டை குறிச்சு வெளிப்படுத்துகிறார். இத குறிச்சு கேள்விப்பட்ட உடனே தாவீது நாத்தான் வேல் மூலமாய் உடனே ஆலயத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள போய் பிரவேசித்து, நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் என்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். தாவீதுக்கு பூமியில நிறைய வீடு இருந்தது. அவன் பழைய ஏற்பாட்டின் பிறகா, புதிய ஏற்பாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி. பழைய ஏற்பாட்டில் தாவீது நிறைய மனைவியை கட்டிட்டு நிறைய வீடு, பெரிய பெரிய அரண்மனை வீடு, நிறைய வீடுகள். பூமிக்குரிய வீடுகளை குறித்து சொல்லல, பரலோகத்துக்குரிய வீட்டை குறித்து சொன்னார். வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வீட்டை குறித்து, பூமியில உனக்காக நான் கொடுத்திருக்கிற, அவர் கொடுத்திருக்கிற ராஜ்யத்தை குறித்து சொன்னார். இதை சொன்ன மாத்திரத்துல நான் எம்மாத்திரம், என்னுடைய ராஜ்யம் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். வெகு தூரத்துக்குரிய வீடு கட்டுறதுக்குரிய காரியத்தை குறித்து சொன்னீரே என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ள பிரவேசித்திருக்கிறோம். 2 சாமுவேல் 7:14 படி நாமும் தாவீதை போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். தாவீதுக்கு கூடிய வெளிப்பாடை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஐயா, ஆமா, வெளிப்படுத்தி உங்களுக்காக ஒரு வீட்டை வெகு தூரத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த வீடு தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய வீடு. அந்த வீட்டை குறித்து பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய, பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தாவீதுக்குரிய அந்த வெளிப்பாடு பவுல் ஐயாவுக்கு கிடைக்குது புதிய ஏற்பாட்டுல. நல்ல கவனிங்க, வெகு தூரத்துல உனக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவன
காரியத்தை நாத்தான்வேல் மூலமாய் தாவீதுக்கு வெளிப்படுத்தின உடனே தாவீது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, நான் எம்மாத்திரம், எனக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீர், ஆமா என்னுடைய வீடு, என் ஃபேமிலி எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற வெகு தூரம், லாங் 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 லாங், பூமியிலிருந்து பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால அவருக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு நமக்கும் இன்னைக்கு தாவீது சொன்னது, தாவீதுக்கு வெளிப்படுத்தினது போல, பவுல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தினது போல, நமக்காக ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கார். பூமியில் உள்ள வீடு அழிஞ்சு போயிடும். பூமியில் உள்ள வீட்டில் பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், தீக்கண்கள். பூமியில் உள்ள வீடு அழிந்து போகக்கூடியது. பரலோகத்தில் உள்ள வீடு நித்திய வீடு. ஆமா அருமையானவர்களே, தாவீதுக்கு தேவன் உனக்காக வெகு தூரத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன், நமக்கும் ஒரு வீட்டை நமக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. எப்ப ஆமா கர்த்தர் வீடு கட்டி முடிச்ச உடனே நம்முடைய உயிரை எடுத்துக்கிடுவார், ஜீவனை. எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருக்கணுமோ இருக்கணும் இது பண்ணுவார். 50 வயசு, 40 வயசு, எத்தனை 100 வயசு, 100க்கு மேல. என்னைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் வீடு கட்டி முடிக்கிறோமோ, கர்த்தர் வீடு கட்டி முடிக்கிறாரோ, அப்போ நம்முடைய ஆன்மாவை பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கிடுவார். எடுத்து எங்க கொண்டு போய் வைப்பார்னா, அவருடைய ராஜ்யத்தில் நமக்காக கட்டின வீட்டில் கொண்டு போய் வைப்பார். தாவீதுக்கும் அப்படிதான். வெகு தூரத்தில் கட்டப்பட்ட வீடு. தாவீதுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து நடத்தி வீடு கட்டி முடிச்ச உடனே அங்க பரலோகத்தில் எடுத்துக்கிட்டார். அதை குறிச்சு வெளிப்பாடு கிடைச்ச உடனே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாப்புல. நம்ம அநேக நேரத்தில் கவலைப்படுறோம். என்ன கவலைப்படுறோம் அப்படின்னா, என்ன கவலைப்படுறோம்னா, சீக்கிரம் போயிட்டாரு, சீக்கிரம் அந்த அம்மா போயிட்டு. அருமை, வீட்டை அங்க கட்டி முடிச்சாச்சு. கட்டின உடனே தங்கமயமான வீடு, வெளிச்சமான வீடு, ஒளிமயமான வீடு. அந்த வீட்டை கட்டி முடிச்ச உடனே நம்மளை கர்த்தர் எடுத்துக்கிறார். தாவீதுக்கும் அப்படிதான். முதிர் வயதாக வரைக்கும் ஆண்டவர் அவரை வச்சிருந்தாரு. வீடு கட்டி முடிச்ச உடனே தாவீதை எடுத்துக்கிட்டார். அந்த வீட்டை குறிச்சு உள்ள வெளிப்பாடு தாவீதுக்கு நாத்தான்வேல் மூலமாக கிடைச்சது. நான் எம்மாத்திரம், என் வீட்டா, என் குடும்பம் எம்மாத்திரம், வெகு தூரத்தில் எனக்காக கட்டப்பட்ட வீட்டுக்காக நீர் இப்படி சொல்லுத காரியத்தை குறிச்சு நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாப்புல. முதலாவது, கர்த்தர் நமக்காக வெகு தூரத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த வீடு தான் நித்திய வீடு. நித்திய வீடு வெகு 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 தூரம், வெகு தூரம். 2 சாமுவேல் 7:14 அடுத்து 15. வெகு தூரத்தில். இதுக்கு நீங்களும் நானும் தாவீதை போல முதலாவது தாழ்த்த முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். தாவீதுக்கு அந்த நித்திய வீட்டை சுதந்தரித்துக் கொள்ள முதலாவது அவர் தன்னை எல்லா விதத்திலும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தாழ்மையோடு ஒப்பு கொடுத்தார். முதிர் வயது ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்ட பொழுது சொல்லி முடியாத செக்கினா மகிமை நிறைந்த அந்த பரலோக ராஜ்யம் என்ற வீட்டுக்குள்ளே, பரலோகத்தில் இவருக்காக கட்டப்பட்ட அந்த நித்திய வீடு, அழிவில்லாத வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். இந்த பகல் நேரத்தில் வந்திருக்கிற நாம், ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தாவீதை போல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அந்த நித்திய வீட்டை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். நமக்காக ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்கிற, என்னைக்கு கட்டி முடிக்கிறாரோ முடிச்ச உடனே நம்மளை கொண்டு போயிடுவார். அவர் சொல்லுவார், இந்த பாரு உனக்காக ஒரு வீடை கட்டியிருக்கேன், இதுக்குள்ள போ, பிரவேசி. இங்கிருந்து ஆமா நான் கொடுத்த ஆலயம். இங்க உலகத்தில் பல கோடிக்கணக்கான பிரிவினை உள்ள ஆலயம் இருக்கு. அங்க ஒரே ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் வீட்டில் இருக்க வேண்டியது, ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டியது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது. இதுதான் பரலோகத்தில் நமக்கு கொடுத்த பொறுப்பு. அது தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே, அந்த நித்திய வீட்டுக்குரிய வெளிப்பாடு கிடைச்ச உடனே, நான் எம்மாத்திரம், என் வீடு, வீடுனா என் வீட்டார் எம்மாத்திரம், வெகு தூரத்திலே நீர் வைத்திருக்கிற அந்த வீட்டை குறித்து சொன்னீரே, தாவீதை குறித்து நீ உம்மிடத்தில் சொல்வதற்கு என்ன இருக்கிறது
இப்படி ஒரு வெளிப்பாடு சொன்னீரே, என்ன குறிச்சு நீர் அறிவீர். தாவீது அந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள, நித்திய வீட்டை சுதந்தரித்துக் கொள்ள தன்னை முழுவதுமாக தாழ்த்தினான். நாமும் தாழ்த்துவோம். ஒரு 2 லைன் பாடலை கேட்டு தொடர்ந்து அந்த நித்திய வீட்டை தாவீது சுதந்தரிக்க என்ன செய்தார் என்று சங்கீதங்களிலிருந்து நாம அநேக வசனங்களை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. வெகு தூரத்தில் உள்ள அந்த வீடு கட்டுவதற்குரிய காரியத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தின மாத்திரத்தில் ஆலயத்துக்குள்ள பிரவேசி, நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல முதலாவது தாழ்மைக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்காக வீடு நல்லா கட்டி பினிஷ் ஆகி முதிர் வயதுல நம்மளை எடுத்து அந்த வீட்டுக்குள் வைக்க போகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். வெகு தூரத்தில் உள்ள வீட்டுக்காக அதை பெற்றுக்கொள்ள, அந்த வீட்டுக்குள் கடந்து செல்ல, அந்த நித்திய வீட்டுக்குள் கடந்து செல்ல முதலாவது தாவீதை போல நம்மளை தாழ்த்துவோம். இரண்டாவது, அந்த நித்திய வீட்டுக்குள்ளே தாவீது கடந்து செல்ல இரண்டாவது அவர் தன்னை என்ன செய்தார்? சங்கீதம் 3வது சங்கீதம், இது தாவீதின் சங்கீதம். தாவீது அந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நிலையான வீடு, பூமிக்குரிய வீடு அழிந்து போகும், நிலையான வீட்டை பெற்றுக்கொள்ள 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 தாவீது என்ன செய்கிறார்? சங்கீதம் 3, அது தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். சங்கீதம் 3 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, உம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. இரண்டாவது தாவீது நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று முதலாவது தாழ்த்தினார். அந்த நித்திய வீட்டை வெகு தூரம், வெகு காலம், வெகு தூரத்தில் உள்ள அந்த வீட்டை குறித்துள்ள வெளிப்பாடை பெற்றார். அந்த வீட்டுக்கு அவர் சொந்தக்காரராக மாறினார். இரண்டாவது, அந்த வீட்டை, நித்திய வீட்டை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பின் மூலமாக அவர் அந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொண்டார். முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பெரிய ராஜா, பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரன். அந்த காலத்திலே தாவீது தங்கம், வெள்ளி, வைடூரியம், மரங்கள், இப்படி பல விதத்திலே ஆலயத்துக்காக சவதரித்து வைத்தார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பெரிய கோடீஸ்வரன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினது மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை முழு தெய்வம், அவர்தான் என் தெய்வம் என்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வந்தார். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அந்த நித்திய வீடு நமக்காக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. வெகு தூரம்
தூரத்தில் உள்ள அந்த வீட்டை நாம சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ளே நாம் கடந்து வரணும். அந்த சரியான ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருவதற்கு அதுல 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என் தேவனே என்னை ரட்சியும். என்னை அந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கனுடைய பற்களை தகர்த்து போட்டு இந்த சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தாவீது தன்னை துன்மார்க்க குணத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, பகையின் குணத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார். அந்த சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, துன்மார்க்க குணத்தை களைந்து நீதிமானினுடைய குணலட்சணத்தோடு வாழ்ந்தார். பகையின் குணலட்சணத்தை களைந்து அந்த நித்திய வீட்டை சுதந்தரிக்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர அன்பானவர்களே, பகையை களைந்து அன்போடு இந்த பூமியிலே வாழ்ந்தார். அன்பும் நீதிமானின் குணலட்சணமும் அவரை ரட்சித்தது. முதலாவது தாழ்மை, இரண்டாவது ரட்சிப்பு. இந்த ரெண்டும் வெகு தூரத்தில் வெகு தூரம், அந்த வெகு தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வைத்தது தாழ்மை, பெற்றுக்கொள்ள வைத்தது ரட்சிப்பு. ரட்சிப்பு ரட்சிப்பு கரங்களை உயர்த்தலாமா? இந்த நித்திய வீடு எனக்கும் உங்களுக்கும் தாவீதுக்கு இது பண்ணது போல, ஆமா, பவுலையாவுக்கு வெளிப்படுத்தினது போல எனக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நித்திய வீடு, நித்திய வீடு, நித்திய வீடு. இந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள, இந்த நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள, இந்த நித்திய வீடு தாழ்மைக்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீட்டா நாங்க எம்மாத்திரம், நாங்க தாழ்மை. இரண்டாவது ரட்சிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு. பெற்றுக்கோங்க 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 பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெருமை வேண்டாம். இரண்டாவது எஸ்அப்பா, அந்த ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு 2 லைன் பாடலை பாடி தொடர்ந்து அந்த வெகு காலம் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்திய வீட்டைக்குரிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள 2 காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ரட்சகரே சுனாதா ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. மூணாவது, அந்த வெகு தூரத்துல உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட
பெற்றுக்கொண்டதற்கு தன்னை தாழ்த்தினார். அடுத்த ரட்சிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மூணாவது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு இயேசு கிறிஸ்து சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்க எப்படி எழுதுறாரு பாருங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். மூன்றாவது, வெகு தூரத்தில் அவருக்காக வீடு கட்டப்பட்ட அந்த வீடு பினிஷ் ஆகி முதிர் வயதில் இறந்த அந்த வீட்டுக்குள்ள போகணும் என்பதற்காக அவர் தன்னை தாவீது தான் இருந்த காலத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தலாமா? யாருடைய சித்தம்? என் சித்தம் அல்ல நாதா, உங்க சித்தம். அவருடைய சித்தத்தின்படியே வாழ்ந்தார். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாவீதாக இருந்தார். தேவனே அதை குறித்து சாட்சி கொடுத்தார். இதுதான் வெகு தூரத்தில் அவருக்கு வீடு கட்டுவதற்கு ஒரு பெரிய சாத்தியமாயிற்று. நான்காவதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதுல 34. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு, இனி அவர் இயேசு கிறிஸ்து அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து நான்காவது அந்த நித்திய வீட்டை சுதந்தரித்துக் கொள்ள அருமையானவர்களே தன்னை கிருபைக்கு ஒப்பு கொடுத்தார். கிருபை என்ன? கிருபை நிச்சயமான கிருபை. என்ன கிருபை? இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். நான்காவது, அந்த நித்திய வீடு தாவீதுக்கு எதை கொண்டு கட்டப்பட்டது என்றால் அந்நித்திய கிருபை. கிருபைய முக்கியத்துவம் தாவீதின் சங்கீதத்தில் கிருப கிருப கிருபனு 4 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 1 மணி நேரம் ஆராதனையில் 1/2 மணி நேரம் செய்தி பாளையங்கோட்டையில கிருபை குறிச்சுதான். நான்காவது, நித்திய வீடு கட்டப்படுவதற்கு காரணம் கிருபை கிருபை கிருபை. கடைசியாக நிறைய இருக்கு. அதுல ஒரு வசனத்தை சொல்லி 35 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்த பின்பு அவருக்கு பரலோக ராஜ்யத்தில் வீடு கட்டின இடத்துல போயிட்டார். ஆம். ஐந்தாவதாக அந்த நித்திரை அடைந்து பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு கட்டின வெகு காலம் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை குறித்துள்ள வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய வீடை சுதந்தரித்துக் கொள்ள தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில ஊழியம் செய்தார். கர்த்தருக்காக அவர் பூமியில வேலை செஞ்சாரு, அரசாங்க வேலை செஞ்சாரு. அவன் சிங்காசனத்துல ராஜரீகம், அதுக்கு மத்தியில் ஊழியமும் செஞ்சார். ஊழியம் ஐந்தாவது, கர்த்தருக்காக ஊழியம் செய். அதற்கு பின்பு நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். முதலாவது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். மூணாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். நான்காவது கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். அஞ்சாவது தேவனுக்காக நம்ம வேலை நேரம் போக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது நம்ம மரிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் நமக்காக கட்டின வீட்டுக்குள்ள போவோம். இது அழிஞ்சு போகிற வீடுங்க. எல்லாரும் பாருங்க, இந்த வீடு என்ன போவோம்? நிறைய பேரு
நல்ல வீடு இருக்கு அதனால இவளை கட்டி கொடுத்தேன் அப்படிம்பாங்க. ஆனா போய் சித்திரவதை தான் பண்றாங்க. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போகும். தங்கம், வெள்ளி, பிளாட்டு, 5 சென்ட் 10 சென்ட் 1 ஏக்கர் 3/4 ஏக்கர் இதெல்லாம் அழிஞ்சு போகும். நமக்கு என்ன வீடு வேணும்? என்ன வீடு? நித்திய வீடு. அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். முதல் நாள் வசனத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு நம்ம மண்டை எந்த செய்தியை கொடுக்கணும்னு கர்த்தர் வசனத்தை கொடுத்தார். அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் தான் அமையா ஒவ்வொரு வாரமும் மண்டை குழப்புற செய்தியை தான் ஐயா கொடுப்பாரு. அது இன்பமான செய்தி. நமக்கு எந்த வீடு? எந்த வீடு? எந்த வீடு? நித்திய வீடு. வேணுமா வேண்டாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமாம். தேவ சித்தம் நிறைவேறும். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா, இந்த பிள்ளைகளாய நாங்கள் எல்லோரும் இந்த சரீரமான சபையில வந்து ஆராதிக்க இந்த நாளிலே கொடுத்த சிலாக்கியதற்காக உம்மை நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கைவேலை இல்லாத கட்டடம் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் நித்திய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. அந்த சுதந்திரிக்க நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் ஜீவியம் பரிசுத்தமாய் காணப்பட, நீதியாய் காணப்பட, உண்மையாய் காணப்பட, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலே ஜெய ஜீவியம் செய்து ஆண்டவரே நித்திய வீட்டை சுதந்திரிக்க எங்கள் ஒருவருக்கு கிருபைதான். இந்த உலகம் சதம் அல்ல, இந்த உலகம் மாயை. இந்த உலகத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்து வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாக உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விடாத எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமக்கு சொந்தமானவர்கள், உம்முடைய சொத்து, உம்முடைய சம்பத்தப்பா. நாங்கள் உமக்காகவே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவைகள் சந்திக்கப்பட்டு, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சௌக்கியம், சத்துவம், பலம் தார், பாதுகாப்பை தாரும். ரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் மூடி மறைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்போடுவோம். துதிகான மகிமையில் அவற்றை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனழிப்பா. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிடும் பலனழிப்பா. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறே. தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.